அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். செடி முடிந்து அலையும் மனத்தினேன், துன்பச் செல்லினால் அரிப்புண்ட சிறியனேன், அடிமுடி அறியும் ஆசை சற்றறியேன், அறிந்தவர் தங்களை அடையேன், படிமுடி வலித்து கடிகொளும் கடையர் பணத்திலும் கொடியனேன், வஞ்ச கொடி முடிந்திடுவேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதுதான் இந்த 5வது பாடல். இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, துன்பங்கள் பல செய்து வருந்தும் மனத்தினனாகவும், அத்துன்பம் எனும் கரையானால் உடல் இளைத்த சிறியனாகவும், இறைவனின் அடியது முடியது என தெரிந்து கொள்ளும் ஆசை இல்லாதவனாகவும், மேலும் இறைவனின் அடி முடி பெருமையை அறிந்து கொண்டவர்களை தஞ்சம் அடையாதவனாகவும், மற்றவர்கள் உழைப்பை சுரண்டி அல்லது தகாத வழியில் பணத்தை சேர்க்கும் கீழ்மக்கள் பணத்தை காட்டிலும் கொடுமை மிக உடையவனாகவும், வஞ்ச செயல்கள் செய்வதில் கொடிகட்டி பரப்பவனாகவும் இருக்கும் இயல்புடைய நான், அந்த ஒப்பற்ற இந்த திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு இங்கே அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். எப்பயும் சொல்கிறது மாதிரி தான், இது அவருடைய குறைகள் அல்ல, நமது குறைகளை அவரது குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் அந்த விண்ணப்பம் செய்கிறார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் இதில் கூறப்பட்டுள்ள குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிவர்த்தி செய்து கொண்டால் இறைவனின் அருளை பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு பாடல்லையும் ஏதாவது ஒரு குறைகள், அதாவது 3-4 குறைகளை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ மொத்தமாக அவர் சொல்கிற எல்லா குறைகளையும் நீக்கிக்கிட்டே வர 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 நம்ம சுத்தமாயிடுவோம். பேதமற்ற அந்த நிலையில் நமக்கு அந்த அருட்பெரும் ஜோதியின் அருள் கிடைக்கும். இதுதான் வள்ளல் பெருமானுடைய குறிக்கோள். அதுக்கு தான் ஒவ்வொரு பாடலாக அப்படி பிரித்து சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, செடி முடிந்து அலையும் மனத்தினேன், துன்பச் செல்லினால் அரிப்புண்ட சிறியனேன். சரி, அதாவது பலவிதமான துன்பங்கள் செய்து அதனால் மனம் வருந்தக்கூடியவன். சரி, அதனால் உடலாலும் மனதாலும் பலவிதமான இன்னல்களை நான் அனுபவிக்கிறேன். ரைட்டு. அடிமுடி அறியும் ஆசை சற்றறியேன், அறிந்தவர் தங்களை அடையேன். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வரிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அடி எது முடி எது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அது மாதிரி தெரிந்து கொண்டவர்களை நாம் தஞ்சம் அடையணும். அவருடைய அருளை பெற்று அவர்கள் பாதம் பணியணும். அப்போ அது மாதிரி தெரிஞ்சவர்கள் யாராவது இருக்காங்க. அது வள்ளல் பெருமான் தான். அவரை தவிர வேறு யார் இருக்காங்க? அதுக்கு சான்றாக அகவல்லே பாடல் இருக்குது. அதை நான் அந்த பாடல் வரியில் பாடி, வள்ளல் பெருமான் அந்த அடிமுடி பெருமையை பெற்றவர், அறிந்தவர் அப்படின்றதுக்கு சான்று அங்கே இருக்குது. நாம் இதிலிருந்து வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பணிஞ்சாலே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, அடிமுடி அறியும் ஆசை சற்றறியேன். இதுக்கு அப்படி அகவலுக்கு போனோம்னா, இப்போ இதில் இந்த 2 வரிகளுக்கு தான் இப்போ நான் விளக்கத்தை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மற்ற வரிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதாவது படிமுடி வலித்து கடிகொளும் கடையர் பணத்திலும் கொடியனேன், தவறான வழியில் பொருளீற்றக்கூடிய அந்த கீழான மக்கள்கள், அவர்கள் வைத்திருக்கிற இந்த பணத்தை காட்டிலும் கொடியவனாக இருக்கின்றேன். அப்புறம் வஞ்ச கொடி முடிந்திடுவேன்.
வஞ்சனை செய்பவர்களுடைய காட்டிலும் அதிகமாக அவர்களோட சேர்ந்து கொடி பிடித்து சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இதுக்கு நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அடிமுடி அறியும் ஆசை சற்றறியேன், அறிந்தவர் தங்களை அடையேன். சரி, இப்போ அப்படியே அகவலில் போனோம்னா, 8 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இது அகவல் வரி 257 258. அப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, 8 என்ன தமிழில் அ என்ற எழுத்தை அ என்ற எண்ணை குறிக்கக்கூடியது. 2 என்பது தமிழில் ஊ என்ற எண்ணை குறிக்கக்கூடியது. சரி, அப்போ அதில் அந்த அ அப்படின்றது அகாரம். அந்த அகாரம் உயிர், உகாரம் பரம். அப்போ இதுக்கு பொருள் என்னென்னா, ஜீவனாகிய உயிரையும் இறைவனாகிய பரத்தையும் முழுமையாக அறிந்து கொள்வதே முதல் படி ஆகும் என ஞான நிலையிலே நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இதுதான் இந்த 2 வரிகளுக்கு விளக்கம். அதாவது 8 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. சரி, முதல்ல நம்ம அ என்ற அந்த உயிரையும் ஊ என்ற அந்த பரத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அடுத்து படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, பூதநிலை அனுபவம்னு சொல்லி இந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை என்ன சொல்கிறாங்க, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து. அதாவது தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி தொப்புள், இருதயம், கண்டம், அண்ணாக்கு, புருவமத்தி. இதை ஃபுல்லாக பூதநிலை அனுபவம்னு சொல்கிறாங்க. ஆன்ம அனுபவ நிலை, ஆன்ம அனுபவ நிலைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சுத்த சிவம், அதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தவம் செஞ்சு, அதாவது புருவமத்திலே தவம் செய்து மனதை இழுத்து புருவமத்தியில் தவம் செய்து நம்ம இங்கேயே மனசை நிப்பாட்டினோம் அப்படின்னா நமக்கு மேற்பட்ட அனுபவப்படிகளில் ஒன்று ஒன்றா மேலே ஏற முடியும். ஏறி நம்ம அதீதம் அந்த நிலைக்கு வரணும். அதுதான் வள்ளல் பெருமான் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த அனுபவ நிலை படிகள் 43 அப்படின்னு சொல்லி உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த 43வது படிநிலை தான் சுத்த சிவ துரியாதீதம். அந்த இடத்துல தான் அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும் சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த ஆரம்பப்படியாகிய 8 தொடங்கி இந்த மேற்சொன்ன அந்த ஆன்ம அனுபவ நிலைகளில் ஒன்று ஒன்றா ஏறி அந்த அதீதமும் கடந்து விட்டாய். அப்போ இது இனி பார் நீ என உன்னுடைய அடிமுடி அனைத்தனையும் காட்டிய அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க, படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 8 என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து இந்த ஆன்ம அனுபவ நிலை படிகளில் ஒன்று ஒன்றா ஏறி நீ அதீதத்துக்கும் வந்துட்ட. அதுக்கும் வந்துட்டதுனால இப்போ என்னுடைய அடிமுடியை உனக்கு காட்டுகின்றேன் அப்படின்னு இந்த அருட்பெரும் ஜோதி சொல்லுதாம்மா. அப்போ இறைவனுடைய அடிமுடியை வள்ளல் பெருமான் கண்டுகொண்டார். அப்படின்னா எப்படி கண்டுகொண்டார்னா, மற்றவர்கள் எல்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவங்கெல்லாம் புறத்தில் போய் தேடினாங்க. வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான் புருவமத்தி, அதாவது சிற்றம்பலத்தில் தேடினதுனால தான் அவருக்கு அடிமுடி பெருமையை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இது மூலமாக தெளிவாகுது. அப்போ அதுக்கு சான்றாக பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தான் அதுக்கு சான்று. ஈற்றறியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய், நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன், அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெரும் ஜோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருளொளியோ இது அதிசயிக்கும் வகையே. தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது பெரும் ஜோதி மலை பரநாதத்தே, அந்த பரநாதத்தில் பெரும் ஜோதி மலையாக அந்த வெள்ளொளி தோன்றுச்சான். அதுக்கு நடுவில் பொன்னொளி தோன்றுச்சான். அந்த பொன்னொளிக்கு உள்ள தான் செவ்வொளி தோன்றுது. அந்த செவ்வொளி தான் கடவுள் அப்படின்னே வள்ளல் பெருமான் இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடி அப்படின்றது ஆரம்பம். அது அந்த பரநாதத்தில் தோன்றுகின்ற அந்த பெரும் ஜோதியாகிய அந்த வெள்ளொளி. நடு என்பது இடை, அதாவது அந்த பெரும் ஜோதியின் நடுவே தோன்றுகின்ற
அந்த பொன்னொழி. முடி என்பது கடை, அதாவது அந்த பொன்னொழியின் நடுவே தோன்றுகின்ற செவ்வொளி. இதுதான் கடவுள், அதுதான் கடவுள்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இன்னொரு பாடலும் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அடியது முடியது. அடின்றது அந்த பரநாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய வெள்ளொளி. முடி என்பது அந்த செவ்வொளி, அதாவது அந்த பொன்னொளி தோன்றுறது வெள்ளொளியில் பொன்னொளி தோன்றுறது, அந்த பொன்னொளிக்கு நடுவில் செவ்வொளி, அதுதான் கடவுள்னு சொல்கிறாங்க. அதான் முடி. ஸோ அடி முடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே வள்ளல் பெருமான் அடுத்த வரியிலே போடுறாங்க 267 268. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. பாருங்கள் வரிகள் எப்படி வருது பாருங்கள். ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. பிரம்மா விஷ்ணுக்கள் கூட கண்டறிய முடியாத இறைவனின் அடிமுடியை நீ கண்டுகொண்டாய். இறைவனின் ஆதியும் அந்தமும் ஒவ்வொருவருடைய அக அனுபவத்தில் மட்டுமே காணக்கூடியதாகும். சரி, இறைவனின் ஆதி என்பது ஆரம்ப நிலை, அதாவது பரநாதத்தே தோன்றும் பேரொளி. இறைவனின் அந்தம் என்பது முடிவிலே தோன்றும் செவ்வொளி. இதுவரை இந்த உண்மையை கண்டறியாது பலர் பலவிதமாக குருடர்கள் யானையை கண்டது போல கதை சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் இப்படியே தான் சொல்கிறாங்க. ஆதியாகிய பெருஞ்சோதியையும் அந்தமாகிய செவ்வொளியையும் நீயே அறிந்தாய். இதை அறிந்த முதல் அருளாளனும் நீயே, வேறு யாரும் இல்லை. எனவே இறைவனை அறிந்த உண்மை அறிவாளிகளில் நீயே ஆதியும் அந்தமுமாய் விளங்குகின்றாய் என்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இப்போ தெளிவாயிடுச்சா? இப்போ இந்த வரிகள் என்ன சொல்கிறாங்க? அடிமுடி அறியும் ஆசை சற்றறியேன், அறிந்தவர் தங்களை அடையேன். இப்போ பாருங்கள், அடிமுடினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? வள்ளல் பெருமான் தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளல் பெருமானும் தெரிந்து கொண்டார். அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இந்த உண்மையை மற்றவர்கள் தெரியாமல் புறத்தே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ ஒருவன் தான் சிற்றம்பலத்திலே அடியையும் முடியையும் தெரிந்து கொண்டாய். அப்போ அடியையும் முடியையும் தெரிந்து கொண்டவர்கள் அடுத்தவர் என்ன சொல்லுது? அறிந்தவர் தங்களை அடையேன். அதை போல் தெரிந்து கொண்டவர் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அப்போ வள்ளல் பெருமானை நாம் அடைந்து கொண்டால் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அடிமுடி பெருமையை தெரிந்தவர்களிடம் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு வழிகாட்டி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? அந்த கடவுளை அடையும் வழிவகைகளை செய்து கொடுத்து விடுவார்கள். இதனால தான் நம்ம சொல்கிறது எப்பயுமே வள்ளல் பெருமானின் பாதங்களை பிடியுங்கள் சொல்கிறதுக்கு காரணம், அவர் ஒருவர் தான் கடவுளின் உண்மையை தெளிவாக விளங்கி கொண்டவர், நம்மளை வழிகாட்டுபவர். வேறு யார்கிட்டையும் போனோம்னா டைவர்ஷன் ஆகி அந்த ஒரு நிலையிலே நின்றுவோம். இதுதான் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் அந்த முடிவான அந்த நிலையை பெற்றுவிட்டார். அதனால தான் அவர் அந்த நிலையில், அந்த ஒப்பற்ற நிலையில் இருக்காங்க. அப்போ நம்மளும் அவர் மாதிரி அந்த இடத்துக்கு போகணுன்னா இந்த பாடல் தான் சான்று. ஏன் வள்ளல் பெருமான நாம் தெய்வமாக, அந்த குருவாக, சர்க்குருவாக ஏற்று அவர் சொன்ன இந்த திருவருட்பாவில் சொல்ல எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த மரணமில்லா பெருவாழ்வில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தலைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது போகிறது தான் வள்ளல் பெருமான் எவ்வளோ அருமையாக சொல்லிட்டு வராங்க பாருங்கள். எல்லாம் சுலபமான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ இதுலேயும் நம்ம ஏன் அடிமுடியை தெரிஞ்சு கொள்ளணும், அடிமுடியை தெரிந்து கொண்டவர் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு வள்ளல் பெருமான் இந்த அடிமுடியை பார்த்துட்டாருன்றதுக்கு அவரே திருவருட்பால இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை பாடி நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடினா என்ன, முடினா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிந்தவர் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அப்போ அதுபோல் தெரிந்த ஒருவரை நாம் தஞ்சம் அடைந்து கொண்டால்தான் அவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார். அவருக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுன்றதான் இந்த திருவருட்பாலில் முழுவதுமாக எழுதியிருக்காங்க. அப்போ அந்த அனுபவ நிலைகளெல்லாம் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வேறு எங்கேயும் ரெஃபரன்ஸே தேவையில்லை.
இதில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு இப்படி வந்திருக்குது, வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் இதே மாதிரி நடக்குது, இதே மாதிரி இருக்குது, இதே மாதிரி அனுபவம் வருது. அப்போ சரியான பாதையில் சரியான பயணம் இருக்குது, நம்மளை அவர் தான் கொண்டுட்டு போகிறாரு. ஏன்னா இந்த பாதை பயணம் நெடிய பயணம், ஆனால் அதே சமயத்தில் சுலபமான பயணம் தான், கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பாதையில் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு பராக்கு பார்க்கக்கூடாது, பராக்கு பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பராக்கு பார்த்தோம்னா போச்சு, மாயை வந்து பிடிச்சிரும். மாயை பிடிக்காமல் இருக்கணும்னா வள்ளல் பெருமான் பொற்பாதங்களை பணிய வேண்டும். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த வரிகள் பாருங்கள், சாதாரணமாக இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே பொதிஞ்சிருக்கு பாருங்கள். சரி, இப்போ வள்ளல் பெருமான் அடிமுடியை கண்டார் அப்படின்றதுக்கு இந்த பாடல். அந்தோ ஈது அதிசயம் ஈது அதிசயம் என் புகழ்வேன், அறிவறியா சிறியேனை அறிவறியச் செய்தே, இந்தோங்கு சடைமுடி நின் அடிமுடியும் காட்டி, இது காட்டி அது காட்டி என் நிலையும் காட்டி, சந்தோட சித்தர்கள்தம் தனி சூதும் காட்டி, சாகாத நிலை காட்டி சகஜ நிலை காட்டி, வந்தோடு நிகர் மனம் போய் கரைந்த இடம் காட்டி மகிழ்வித்தாய், நின் அருளின் வன்மை எவர்க்குலதே. பாருங்க, எப்படி அவர் பெற்ற அனுபவத்தை எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்தோ இது அதிசயம்ன்றாங்க. ஏன்னா இது முதலாக இந்த அனுபவங்கள்லாம் பெறுறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு அனுபவங்கள்லாம் அந்த அதிசயம் சொல்கிறாங்க பாருங்கள். அறிவறியா சிறியனை அறிவறிய செய்தேன். அப்போ கடவுள் தான் வந்து நம்மளை வந்து அறிவில்லாத நம்மளை வந்து அறிவறிய செய்கிறான். அப்போ சடைமுடி நின் அடிமுடியும் காட்டி அது காட்டி என் நிலையும் காட்டி, சந்தோட சித்தர்கள் தம் தனி சூதும் காட்டி, சாகாத நிலை காட்டி சகஜ நிலை காட்டி. பாருங்க, அதான் சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்னு சொல்லுவாங்க. பாருங்க, சகஜ நிலை காட்டி, சாகாத நிலை காட்டி சகஜ நிலை காட்டி, வந்தோடு நிகர்மணம் போய் கரைந்த இடம் காட்டி, மனம் போய் கரைந்த இடமும் காட்டி மகிழ்வித்தாய், நின் அருளின் வன்மை எவர்க்குள்ளதே. பாருங்கள், அந்த சிற்றம்பலத்தில் தான் சொல்கிறாங்க. சிற்றம்பலத்தில் அந்த மனம் போய் அந்த கரைந்த இடத்தையும் காட்டுறாங்களாமா. இப்போ எவ்வளவு தெளிவாக இந்த பாடல் வரிகள் இருக்குது. வள்ளல் பெருமான் அந்த அடிமுடி பெருமையை, அந்த அடிமுடியை கண்டு அதில் உள்ள அந்த என்ன, அந்த முடிவு அடிவில் வந்து என்ன, முடினா என்ன, அதை தெளிவாக தெரிஞ்சு அந்த அருட்பெரும் ஜோதியை இந்த திருச்சிற்றம்பலத்திலே கண்டுகொண்டார், அந்த அருளை பெற்றார் அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகள் சான்று. அப்போ நம்மளும் வள்ளல் பெருமான் சொன்ன அதே வழியில் அடியையும் முடியையும் காண வேண்டும். அதற்கு நாம் அடிமுடியை கண்ட அந்த வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை படிந்து அவர் கூறிய வழியிலே பயணித்தமையானால் இது சாத்தியமாகும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் ஆற்றாமை 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.